திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினோடு விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பு நிகழ்த்தி வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, ஆட்சி அமைப்பதற்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தன்னிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த விசிக தலைவர் திருமாவளவன் தற்பொழுது திமுக தலைவரோடு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின்னதாகவே தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பரபரப்பான அரசியல் சூழல் என்பது நிலை வருகிறது. ஒருபுறம் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான அந்த அழைப்பு என்பது நிரூபிக்க முடியாத நிலையில் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவருடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு புறம் ஆளுநர் இன்னும் தாவேகா தலைவருக்கு முதலமைச்சர் பொறுப்பு வகிப்பதற்கான அந்த பதவியேற்பிற்கான அழைப்பு என்பதும் விடுக்கப்படாமல் இருக்கிறது. இன்னொரு புறம் ஏற்கனவே நேற்று மாலை திமுக அதிமுக கூட்டணி வைக்க இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருந்தது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்த காலை திமுக தலைவர் ஒரு அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக அடுத்த 6 மாத காலத்திற்கு திமுக எதுவும் செய்யாது, குறிப்பாக ஆட்சி அமைப்பதற்கான வேலைப்பாடுகளை அவர்கள் செய்ய வேண்டும், எந்த இடையூறும் செய்யாது என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தொடர்ந்து இன்று காலையிலேயே திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுடன் அவரது இல்லத்தில் ஆலோசனை என்பதை நடத்தியிருந்தார். குறிப்பாக திமுக பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர்கள், பொருளாளர், அதே போல முதன்மை செயலாளர்கள் உள்ளிட்டவர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். இன்று மாலை சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேகாவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது. மேலும் விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பல்வேறு கருத்துக்கள் என்பது தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் விசிக கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் நாளை இது தொடர்பாக ஆலோசனை என்பது நடத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் திருமாவளவன் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சந்தித்து வரக்கூடிய சந்திப்பு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அதற்கு அடுத்தபடியாக இடதுசாரி கட்சி தலைவர்கள் அனைவருக்குமே திமுக தலைவர் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக ஆட்சி அமைக்க தொடர்ச்சியாக தாவேகா பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் தான் திமுக தலைவர் இடதுசாரி கட்சிகளுக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் திருமாவளவன் தற்பொழுது சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. திமுக தலைவர் இல்லத்தில் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அடுத்ததாக என்ன செய்ய இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை என்பது நடத்த இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக தாவேகாவிற்கு ஆட்சி அமைப்பதற்கு 6 இடங்கள் என்பது வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய நிலையில்தான் தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஏற்கனவே அங்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் விசிக கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் என்பது 2 சட்டமன்ற உறுப்பினர்களை கையில் வைத்திருக்கிறார்கள். இவர்கள் மூவரும் அங்கு சென்றால் அவர்களுக்கான ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை என்பது நிரூபிக்கப்படும் என்ற பேச்சுவார்த்தைகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தான் இடதுசாரி கட்சிகளை பொறுத்தவரையிலும் தற்போது வரையிலும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தான் தாங்கள் இருப்பதாகவும் விஜய் தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதால் அதற்கு பிறகாக அது தொடர்பாக என்ன முடிவெடுக்க போகிறோம் என்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்படும் என்றும் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தகவல் என்பது செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். அதே போல இடதுசாரி கட்சிகள் என்ன முடிவெடுக்கிறதோ அதை பொறுத்து விசிகாவும் முடிவெடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இந்த சந்திப்பு என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அடுத்தடுத்து என்ன முடிவு எந்தெந்த கட்சிகள் எடுக்க இருக்கிறது, யார் தாவேகாவுடன் கூட்டணி என்பதற்கான அந்த பேச்சுவார்த்தையில் மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தொடர்பாகவும் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் திமுக தலைவருடன் திருமாவளவன் சந்திப்பு என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இதனை தொடர்ந்து இடதுசாரி கட்சியை பொறுத்தவரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் திமுக தலைவரை நேரில் வந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த சந்திப்பு என்பது ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திமுக சட்டமன்ற தேர்தலில் தோல்வி தழுவிய பிறகாக இருந்தே திமுகவை பொறுத்தவரையிலும் பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டாலும் கூட திமுக தலைவர் இல்லத்தில் தான் இந்த ஆலோசனை என்பது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அண்ணா அறிவாலயத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமே சந்தித்த திமுக தலைவர் ஸ்டாலின் நேற்றிலிருந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களுடனான அந்த தொடர்ந்து ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. நேற்று OPS வந்திருந்தார். அதே போல பிரேமலதா, LK உள்ளிட்டோரும் நேற்று அவரை சந்தித்து சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருந்த வேட்பாளர்களையும் அழைத்து வந்து சந்தித்திருந்தார்கள். அதே போல
நேரில் சந்தித்து இந்த ஆலோசனை என்பதும் நடத்தப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இடதுசாரி கட்சிகளுக்கும் இன்று அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. முதலாவதாக திருமாவளவன் இந்த சந்திப்பு என்பது நடத்தப்பட்டு வருகிறார். அதனைத் தொடர்ந்து இடதுசாரி கட்சிகள் என்பது தொடர்ச்சியாக ஆலோசனை கூட்டத்திற்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனைவரும் ஒன்றிணைந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக என்ன முடிவு எடுக்க இருக்கிறார்கள், அதே போல இந்த 6 அதாவது திமுக, அதே போல விசிக உள்ளிட்ட கட்சிகள் அடுத்தடுத்து என்ன முடிவு எடுக்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை கூட தொடர்ந்து நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு இடையில் தான் இன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் என்பது திமுக நடத்த இருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று மாலை இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. தாவேக ஆட்சி அமைத்த பிறகு திமுக எதிர்க்கட்சியாக அமரும் பொழுது யார் எதிர்க்கட்சி தலைவர், துணைத் தலைவர், அதே போல கொறடா உள்ளிட்ட பதவிகளுக்கான யாரெல்லாம் பொறுப்பு வகிக்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல அடுத்த 6 மாதத்திற்கு திமுக எந்த இடையூறும் செய்யாது என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 6 மாத காலத்திற்கு நிகழக்கூடிய பிரச்சனை, அதே போல சட்ட ஒழுங்கு உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் இது தொடர்பாக விவாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. திமுக ஆளுங்கட்சியாக இருந்ததை விட எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது மேலும் தமிழகத்தில் நிகழக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுப்பது, அதே போல போராட்டம் நடத்துவது உள்ளிட்டவைகள் கடந்த எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது கூட திமுக பல்வேறு போராட்டங்களையும் நடத்தியிருக்கிறது. தமிழ்நாடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில் தான் அடுத்து வரக்கூடிய 6 மாத காலத்திற்கு இடையூறு செய்யாது என்று திமுக தலைவர் அறிவிப்பு என்பது வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெற இருக்கிறது என்பது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செலினா, 6 மாதத்திற்கு இடையூறு எதுவும் செய்ய மாட்டோம் என்று திமுக தலைவர் கூறியுள்ள நிலையில் இப்போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதேபோன்று விசிக இங்கிருந்து அங்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் எந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அல்லது திமுக தலைவருடைய அறிவுரையின்படி அவர்கள் செல்லாமல் இருந்தால் தாவேகாவுக்கு இது எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது? ஆரம்ப கட்டத்திலிருந்தே திமுகவை பொறுத்தவரையிலும் பாஜகவிற்கு எதிரான திமுக கூட்டணி அனைத்து கட்சிகளுமே பாஜகவிற்கு எதிரான ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும், பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றக்கூடாது என்றுதான் தொடர்ச்சியாகவே திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அனைத்துமே சட்டமன்ற தேர்தலின் போது தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வந்திருந்தார்கள். நிலையில்தான் குறிப்பாக ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் சட்டமன்ற தேர்தலின் போதே அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதிலிருந்தே தொடர்ந்து ஈடுபது என்பது நீட்டது காலதாமதம் ஏற்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக தான் சட்டமன்ற தேர்தலில் 28 தொகுதிகள் என்பது அவர்கள் பெற்றிருந்தார்கள். அதன் அடிப்படையில் 5 தொகுதிகள் என்பது வெற்றி பெற்றிருந்தார்கள். 5 தொகுதிகளில் வெற்றி பெற்ற பிறகாக அவர்கள் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று தொடர்ச்சியாக திமுகவிடம் கேட்டு வந்த நிலையில்தான் திமுகவிலிருந்து விலகி தற்பொழுது தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் திமுக கூட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுமே தாவேகாவில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தொடர்ச்சியாக பொதுவெளியில் பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில்தான் விசிக 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து அவர்கள் திமுக கூட்டணியிலேயே தான் இருப்போம், மற்ற கூட்டணிக்கு செல்ல மாட்டோம் என்ற கருத்துக்களையும் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. அதே போல தாவேகாவுடன் நாங்கள் கூட்டணி செல்ல இருக்கிறோம் என்ற கருத்துக்களையும் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. தாவேகாவிடமிருந்து அழைப்பு வந்தால் அதற்கு பிறகாக நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்ற தகவலை தான் தொடர்ந்து அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் நேற்று கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவரை பொறுத்தவரையிலும் தற்போது வரையிலும் நாங்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தான் இருக்கிறோம், தாவேகாவிடமிருந்து அழைப்பதில் வந்தால் அதற்கு பிறகாக பார்த்துக் கொள்ளலாம் என்ற கருத்தையும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று இடதுசாரி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகாக நாளை இது தொடர்பாக கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விசிக ஒன்றான அந்த ஆலோசனை கூட்டம் என்பது இறுதிக்கட்டமாக நடைபெற இருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக என்ன முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது, திமுகவுடனான கூட்டணியை தொடருமா அல்லது தாவேகாவுடன் இவர்கள் இணைந்து அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டு காலத்திற்கு அவர்களுக்கான அந்த ஆதரவை கொடுத்து தமிழ்நாட்டில் செயல்படுவார்களா என்பது தொடர்பாகவும் தொடர்ந்து நாளை இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவிப்பார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில்தான் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இடதுசாரி கட்சிகளுக்கு அழைப்பதில் என்பது விடுத்திருக்கிறார். தற்பொழுது திருமாவளவனுக்கு தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் செயலாளர்களும்
இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக திமுக தலைவர் இல்லத்திற்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பரபரப்பாக அரசியல் சூழ்நிலை நிலை வரக்கூடிய நிலையில் தாவேகாவிற்கு அரசு பெரும்பான்மை என்பது நிரூபிக்கப்பட்டு அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு எந்த கட்சிகள் அவருடன் பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தொடர்பாகவும் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் என்பது நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் திமுக கூட்டணியிலிருந்து இந்த மூன்று கட்சிகளும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் பெரும்பான்மையாக தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் அதற்கு முன்னதாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. செலினா, தகவலுக்கு நன்றி.